அன்பான மேடையினுடைய முன்னிலை வகிக்கும் ஓவியத்துறையினுடைய பேராளுமை ஆர்பி பாஸ்கர், இன்றைய விழாநாயகர் என்னுடைய இனிய நண்பர் ட்ராட்ஸ்கி மருது, வரவேற்புரை நிகழ்த்திய சந்திரசேகரன் மற்றும் இங்கு வந்திருக்கக்கூடிய திட்டக்குழுவுடைய துணைத் தலைவர் எங்களுடைய மரியாதைக்குரிய திரு ஜெயரஞ்சன் மற்றும் கருப்பழனியப்பன், இப்போது வந்து அமர்கிற தோழர் தமிழ்செல்வன், இப்படி நான் பெயர் குறிப்பிடாமல் இருக்கலாம். இதில் நான் வெளி மாநிலத்திலே இருந்ததில் ஒரு பெரிய இடர்பாடு கூட ஒன்று இருக்கிறது. பெரிய பெரிய ஆளுமைகளை கூட நான் நேரில் சந்திருக்க மாட்டேன், முதல் முறை தான் சந்திப்பேன். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சி ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்வுடைய நோக்கம், அது மட்டும் இல்லாமல் அதனுடைய உடல் மொழி மிகவும் முக்கியம் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்முடைய சமூகத்தில் நிகழ்காலத்தில் அந்த ஆளுமையை கொண்டாடி தீர்ப்பது என்பது நாம் கற்றுக்கொள்ளாத ஒரு விஷயம். பொதுவாக நிகழ்காலத்தில் விருதுகள் எல்லாம் வழங்கும் போது நமக்கே பயமாக இருக்கும், நமக்கு யாரும் விருது வழங்கிடக்கூடாதுன்னு. ஏன்னா விருது வழங்கினதுக்கு பின்னால் அந்த விருது வாங்கினவரை பற்றி ஒரு 10 நாளைக்கு எப்படி கழுவி ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு கழுவி ஊற்றுகிற ஒரு சமூக ஒரு அழுக்காரை நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். அதுக்கு பின்னால் நல்ல வேளை நமக்கு யாரும் விருது கொடுக்கல அப்படின்னு நமக்கு தோணுற அளவுக்கு செய்யும். அதனால் வேணான்னு சொல்லியே அவர் வருத்தமாக இருக்கும். இந்த ட்ராட்ஸ்கி மருது அப்படிங்கிறது இப்போ அவர் சொன்னார், அறிமுகப்படுத்தி வச்சார். நான் பல்வேறு தளங்களில் இருந்து நான் பேச விரும்புகிறேன். கொஞ்சம் நேரம் அதிகம் பேசினா கூட நான் இன்றைக்கி கவலைப்பட போகிறது கிடையாது. நான் ட்ராட்ஸ்கி நான் எப்படி பார்க்குறேன்னா, அவர் சொன்னார் நரிமேடு, எம்எஸ் சோலைமலை அவர் வீடு, இதெல்லாம் சொன்னார், தல்லாகுளம்னார். நான் நரிமேடில் அதே தெருவில் பக்கத்து தெருவில் அதே பகுதியில் பக்கத்து தெருவில் பிறந்து வளர்ந்து இருக்கிறோம். ஆனால் நாங்கள் பார்த்து கொண்டதில்லை. கிட்டத்தட்ட அடுத்த தெரு தான். அப்போ நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து நான் படிச்சுட்டு இருக்கும்போது, முதல் வகுப்பு 2ஆம் வகுப்புலாம் படிக்கும்போது அப்படி நடந்து போகும்போதே எங்கள் ஒரு நகரசபை முனிசிபாலிட்டி ஆஸ்பத்திரி ஒன்று இருக்கும். அதை தாண்டினோன்னே சோனையா கோயில்னு ஒரு சின்ன மாடம் இருக்கும். அதுக்கு எதிர இதை தான் எம்எஸ் சோலைமலை வீடுன்னு ஒவ்வொரு தடவையும் நடந்து போகும்போது எங்கள் அண்ணன் சொல்லுவார். எங்கள் அண்ணன் நாங்கள் எல்லாருமே பயங்கரமான சிவாஜி ரசிகர்கள். முதல் நாள் முதல் ஷோவில் முதல் நாள் நைட்டு வெயிட் பண்ணி பார்க்குற குரூப்பு. இந்த பாவ மன்னிப்பு இந்த மாதிரி படத்தில் சம்மந்தப்பட்ட ஒரு எம்எஸ் சோலைமலை இந்த வீட்டை சேர்ந்தவருங்கும் போது அந்த வீட்டை தாண்டி போகும்போதே நாங்கள் பயங்கரமான ஒரு கர்வத்தோடையோ ஒரு கௌரவத்தோடையோ ஒரு மரியாதையோடு நாங்கள் கிராஸ் பண்ணி போவோம். இப்படி தான் நாங்கள்லாம் வளர்ந்தது. மதுரையில் நரிமேட்டில் தல்லாகுளத்தில் படித்தது வளர்ந்தது. இப்படி தான் நான் வளர்ந்தேன். இவர் பற்றி இப்போல்லாம் வரலாறுல இவங்க சொல்லும்போது இவருக்கு சொந்தக்காரரு, எஸ்எஸ் ராஜேந்திரன் சொந்தக்காரரு, இவர் தனபால் வாத்தியார், அந்த வாத்தியார் இந்த வாத்தியார், அவங்க அப்பாவே ட்ராட்ஸ்கி என்ன இருந்திருக்காரு, பயங்கர செல்வாக்க வளர்ந்துருக்காரு. நாங்களாம் ஒன்றுமே இல்லாமல் வெறுங்காலில் வளர்ந்தவங்க. ஆனால் பக்கத்து வீட்டில் இருந்திருக்கோம், ஆனால் பார்த்துக்கிட்டது கிடையாது. ட்ராட்ஸ்கி பின்னால் சொல்கிறாரு, நீங்கள் சின்ன பையனாக இருந்து மேடையில் பேச ஆரம்பித்த அந்த தெருவுலலாம் நீங்கள் ஒரு அரசியல் பரப்புரையாளராக இருந்தபோதே உங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் சந்திச்சுக்கிட்ட தான் இல்லைன்னு அவர் சொல்லியிருக்காரு. என்னையும் அவர் கேள்விப்பட்டிருக்காரு. நான் அப்புறம் தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போயிட்டதுக்கு பின்னால் இவரை பற்றி கேள்வியே படாமல், இப்படி ஒரு ஓவியர் இருக்காருன்னு தெரியும், நேரில் பார்த்ததில்ல. நான் திரும்பி சென்னையில் ஒரு ஒன்றிய அரசு பணியில் 94 வர்றேன், 94 வந்தவுடனே நாங்கள் பேசுகிற ஒரு முதல் விஷயம், இன்றைக்கி அவர் என்னுடைய நண்பர் தமன் பிரகாஷ் வர இயலவில்லை. இந்த கணையாளி பத்திரிகையை இந்த கணையாளியை நடத்தி கொண்டிருந்த கஸ்தூரி ரங்கன், இந்திரா பாரசாரதியிடம் இருந்து தசனா அறக்கட்டளை, தமன் பிரகாஷ், சுவாமிநாதன், ராஜேந்திரன் இப்போது ஆசிரியராக இருக்கார், தஞ்சை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர். இவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு தசனா அறக்கட்டளைன்னு வச்சுருந்தாங்க. அந்த அறக்கட்டளையின் சார்பாக கணையாளியை டேக் ஓவர் பண்ணி அதுக்கு நாங்கள் நிகழ்ச்சியெலாம் நடத்துகிறோம். ஜெயகாந்தன் பேசினார், கமலஹாசன் பேசினார், நான் அந்த நிகழ்ச்சியில் பேசினேன். அப்போ நாங்கள் ட்ராட்ஸ்கி மருதுவின் அறிமுகம் கிடைக்கிறது. அதுக்கு பின்னால் தமன் பிரகாஷனுடைய மகளுடைய திருமண அழைப்பை அச்சிடுவதற்காக அவரிடம் அவர்தான் வரைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புவோம். சில விஷயங்களில் எங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் அது அவர் கையில் தான் எழுத வேண்டும் என்று விருப்பப்படுவோம். என்னுடைய பெயரை எத்தனையோ விதத்தில் அச்சு கோர்த்திருக்கிறார்கள். நான் சொல்வேன், ஆர் பாலகிருஷ்ணன் என்று ட்ராட்ஸ்கி மருது எழுதி தர வேண்டும் என்று சொல்லி வாங்கிடுவேன். அதை நான் போட்டுக்கிடுவேன். ஆக
அந்த அப்போ நான் அவரை சந்தித்தப்போ வந்து அப்போ தான் பார்க்குறேன் இவர் தான் ட்ராட்ஸ்கி. இப்போ என்ன ஏதுன்னு கேட்கும்போது நரிமேடு நம்ம மதுரைக்காரங்க 2 பேர் சந்திச்சுட்டா இப்படி தான் இருக்கும் உரையாடல். மதுரையா எந்த ஏரியா? நரிமேடா, நானும் நரிமேடு தானே இருந்தேன். சிரிக்கிறாரு. நான் நரிமேடு எந்த தெரு அப்படின்னா இங்கே அதாங்க பக்கத்து வீட்டு இருந்துச்சு மருது பாண்டியர் சவுண்டு சர்வீஸு. மருது பாண்டியர் சவுண்டு சர்வீஸ் பக்கத்தில் நான் உட்காந்துருந்தேன். இப்படின்னு பேசிட்டு வந்து பார்த்தா ரொம்ப நெருக்கம். ஜம்புரோபுரம் பாரு, அதுவும் பாரு, இதுவும் பாரு, அப்படியே மனசுக்குள்ளே ஃபுல்லாக அந்த கண்ணில் ஃபுல்லாக அதான் போயிட்டுருக்கோம். இப்படி நாங்கள் ஒருவரை ஒருவர் சந்திச்சதுனால கணையாளியை நாங்கள் கையேற்றிய போது நான் சொன்னேன் ராணி சீதைமயில் காலில், கணையாளியினுடைய மரியாதை எப்போது கணையாளி கைமாறுகிறதோ அப்போதுதான் அதற்கு மரியாதை என்று நான் பேசினேன். அப்படித்தான் கணையாளியினுடைய முகவரியை மாற்றி அந்த கணையாளியில் காமராஜரின் அட்டைப்படமும் திருவாரூர் ஆழித்தேரும் பெரியாரின் படமும் வரைந்து தலையங்கம் எழுதியதன் ஆசிரியர் குழுவில் இருந்தேன். ஒரிசாவில் இருந்து ஆசிரியர் குழு அல்லது பார்வையாளன் என்ற புனைப்பெயரில் நான் தலையங்கங்களை எழுதி அனுப்பி கொண்டே இருப்பேன். நான் அரசியல் பேசாத காலமே இல்லை. ஒன்று அரசாங்கத்திலிருந்து பேசியிருக்கிறேன் அல்லது அரசாங்கத்திற்கு வெளியே இருந்து பேசியிருக்கிறேன். ஏனென்றால் பண்பாட்டு அரசியல் எங்கள் இரத்தத்தில் இருக்கிறது என்று சொல்வேன். அப்படி ஒரு நட்பில் வளர்ந்த இந்த உறவானது வந்து ட்ராட்ஸ்கி எனக்கு வந்து ஒரு நெருக்கமான ஒரு என்னுடைய வாழ்க்கையினுடைய என்னுடைய உணர்வுகளில் ஒரு அங்கமாயிட்டார். நான் வந்து எழுதுறவன், படிக்கும்போதே கவிதையெல்லாம் எழுதுவேன், ரொம்ப நல்லா எழுதுவேன். வெண்பா அது இது என் சீர்விருத்தம் மறு சீர்விருத்தம் இப்படியே பழகியிருந்தேன். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து நீங்கள் ஐஏஎஸ்க்கெலாம் போய் நீங்கள் வெளி மாநிலத்துக்கு போனதுக்கு பின்னால் 1991 ஒரு அன்புள்ள அம்மான் கவிதை அது போட்டதுக்கு பின்னால் எழுதாமல் இருக்கிறதுல வந்து எனக்கு ஒரு பெரிய பெருமிதம் வர ஆரம்பிச்சிச்சு. எப்படி கேட்டால் ஒன்றும் எழுத முடியல, வேலை அவ்வளவு இருக்குது. அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை வந்து எழுதுறதே என்னடா பெரிய விஷயம்னு சொல்கிறதான் உங்களுக்கு அன்னைக்கு வீராப்பு. நான் அந்த ஒரு கவிதை தொகை போட்டு நான் வந்து ஒரு வீராப்பு பேசிக்கிட்டு இருக்கேன். எழுதாமல் இருப்பது, அதாவது எழுதாமல் ஏன் எழுதாமல் இருப்பேன்னா, நான் செயல்படுவது பிடித்து போய்விட்டதால் எழுதுவது என்பது எப்போதோ ஒரு முறை. எங்கள் ஊரில் ஒரு 2 ரூபா கெரசினை வந்து 20 ரூபாய்க்கு விற்பாங்க. அவங்கள பிடிச்சி அவங்க தலையில் கெரசின் டின்னை எடுத்து வச்சு ஊர்வலம் கூட்டு போவேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அப்போ நான் வேறு மாதிரி இப்போல்லாம் முகநூல் காலத்தில் இருந்தேன்னா நிறைய என்னை போட்டு முகநூல் எடுத்து இவர் பண்ணிட்டாரு அப்படி பண்ணார் மனித உரிமை மீறல் போட்டிருப்பாங்க. நான் வந்து மனித உரிமை மீறல் பண்ணுறதா எவன் ஒருவன் ஏழை மக்களுக்கு பிரச்சனையில் பண்ணுகிறான், நான் கடைசி மனிதனின் சார்பாக நின்று நான் எனது தீர்ப்பை வழங்கி கொண்டே இருந்தேன். என் பிள்ளைங்களுக்கு அது பிடிக்காது, என்ன இந்த மாதிரி முரட்டுத்தனமாக இருக்கீங்கன்ட்டு. அப்போ இந்த காலத்தில் நான் எழுதுவேன், எனது எத்தனை லிட்டர் இலக்கிய கண்ணீர் இந்த 1 லிட்டர் மண்ணெண்ணெய்க்கு ஈடாகும் அப்படின்னு எழுதுவேன். இப்படி எழுதிட்டு இருக்கும்போது திருப்பி வந்து 2012 நான் எஸ்ஆர்வி பள்ளிக்கூடத்திற்கெல்லாம் போய் பேச ஆரம்பிச்சதுனால சிறகுக்குள் வானம் என்ற ஒரு புத்தகத்தை போடும்போது தான் இந்த ட்ராட்ஸ்கி மருதுவினுடைய இன்னொரு உருவம் எனக்கு தெரியுது. அப்போ ட்ராட்ஸ்கி மருதுனால என்னை இயல்பாக கேட்டேன், இந்த புத்தகம் ஒன்று போட போகிறோம், அதுக்கு நீங்கள் இந்த அட்டைப்படத்துலேருந்து எல்லாத்துக்கும் நீங்கள் தான் வர எனக்கு வாங்கி படித்து பார்த்தேன். படித்து பார்த்துட்டு எனக்கு சொன்னார், பாலகிருஷ்ணன் இது ரொம்ப பிடிச்சிருச்சு, எனக்கு உணர்வுபூர்வமாக இருக்குது எழுதுறேன்னார். இன்னைக்கு வரைக்கும் திருப்பி அந்த அட்டைப்படத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். சிறகுக்குள் வானம் என்பது எனது நூலின் பெயர். அதில் சிறகை அவர் போட்டிருப்பார். அட்டையில் நிற்கிறவன் ஒரு ஆம்பளை பையன், அவனுக்கு 2 சிறகு இருக்கும், அவன் திருவண்டுகிட்டு இருப்பான். அந்த பையன் நான், எனக்கு சிறகு முளைச்சிருக்கு. நான் கலெக்டராக இருக்கேன், என்னையை பார்க்குறதுக்கு வெள்ளப்பணியெல்லாம் இவ்வளோ ஒருத்தன் தமிழ்நாட்டிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கானே, என்னையை பார்க்குறதுக்கு ஒரு வேன் வாடகைக்கு எடுத்துகிட்டு கிராமத்துக்காரவங்களாம் வர்றாங்க. வந்து பெட்டிஷன் கொடுக்க போகிறாங்களா நினச்சா, பெட்டிஷன் இல்லை சார், உங்களை பார்த்துட்டு போக வந்தோம். தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்து வேலை பார்க்குறாரு, எப்போ வெள்ளம் வந்தாலும் இவர் வந்துடுறாரு, எப்போ புயல் வந்தாலே எப்படி இருக்காருன்னு பார்த்துட்டு போக வந்தோன்னா என்னால் நம்ப முடியல, சும்மா போய் சொல்கிறாங்களோ அப்படின்ட்டு. இதே பெட்டிஷன் தான் கொடுங்கயாண்ணா. சார் பெட்டிஷன்னா அப்போ நாங்கள் உங்களை வந்து பெட்டிஷன் கொடுக்க வந்தோம் நான் இருந்தேன். சரி என்ன வேனில் ஏறுறீங்களே, வேன் என்ன வேலை? ஆளுக்கு 50 ரூபா போட்டு வேனில் வந்தோம். ஆளுக்கு 50 ரூபா போட்டு ஒரு ஆளை பார்க்கறதுக்கு வந்தீங்களான்னு நான் வந்து இது எழுதியிருந்தேன், இதை பற்றி இவர்கிட்ட பேசியிருந்தேன். திருப்பி படம் வரும்போது இந்த சிறகு அந்த வந்த ஆளுங்கள்ட்ட சிறகு இருக்குது, நான் இந்த மனிதன் கும்பிட்டுட்டு இருக்கான். இப்படி இந்த புத்தகம் முழுவதும் யாரிடம் சிறகு இருக்குன்னு என்னுடைய ஆசிரியர் எனக்கு வந்து மைக்கை இழுத்து வச்சு எனக்கு பேச சொல்லி கொடுப்பாரு, முதல் பரிசு வாங்க வைக்கிறாரு. அப்போ ஆசிரியர்கிட்ட அந்த சிறகு இருக்கும். இப்படி இந்த சிறகு என்பது ஒரு உடல் மொழி. இது வந்து அவருடைய பழக்கம் வந்து தமிழ் நெடுஞ்சாலை என்னுடைய எல்லா நூல்களுக்கும் எல்லா கவிதைகளுக்கும் நான் எழுதிய ஒவ்வொரு நூலிற்கும் அதனுடைய எனக்கே என்னுடைய எழுத்திற்கும் பேச்சிற்கும் இன்னொரு பரிமாணம் இருக்கிறது என்பதை புரிய வைத்ததே ட்ராட்ஸ்கி மருதியினுடைய தூரிகைகள் தான். அந்த ட்ராட்ஸ்கி மருதியினுடைய தூரிகை மொழியில் எனது எழுத்தை படிக்கும்போது எனது எழுத்திற்கு சிறகு முளைத்தது போல இருக்கும், எனது பேச்சுக்கு சிறகு முளைத்தது போல இருக்கும். அப்போ தான் தெரியும் இதை இப்படி பார்க்க முடியுமா அப்படின்ட்டு. சங்கச்சுரங்கம் என்று ஒரு 30 உரை நிகழ்த்தினேன்.
கொரோனா பீரியடில் 3 புத்தகமாக வந்திருக்கு பாரதிய புத்தக நிலையத்தில். ஒரிசாவிலிருந்து இந்த கொரோனா நோயொற்றை எதிர்த்து போராடி கொண்டு இந்தியாவினுடைய 20 மாநிலங்களுக்கு ஆக்சிஜன் அனுப்பிக்கொண்டு வாரம் 1 பைசா கூட செலவழிக்காமல் கொரோனாவுக்கு நாங்கள் வைத்தியம் பார்த்து கொண்டு இருந்த காலகட்டத்தில் 30 உரை நிகழ்த்தினேன். அந்த ஒவ்வொரு உரைக்கும் பின்னணி ஓவியம் ட்ராட்ஸ்கி மருது. அதை எழுதும் போதே அந்த முழு உரையினுடைய ஸ்லைடை பார்ப்பாரு. அந்த பின்னணியில் அந்த முழு உரையினுடைய ஜீவன் இருக்கும். இடுக ஒன்றோ சுடுக ஒன்றோ அப்படின்னு ஒரு தலைப்பை போட்டு இறந்து கிடக்கிற ஒரு தலைவன் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, இவர் சுற்றுலாமா எரிச்சிடலாமா. இந்த இறந்து போன தலைவரை பார்த்து இவங்க பேசுகிறாங்க, இவரை சுற்றுலாமா கிரிமேட் பண்ணிடலாமா பரி பண்ணிடலாமான்னு. இடுக ஒன்றோன்னு. அப்போ ஒருத்தன் சொல்லுவான், இவன் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டான்டான்னு ஒரு பட்டியல் போடுவான். அவன் சாதித்த 18 விஷயங்களை அப்படி பட்டம் போட்டு அதில் பெருசாக தாட்டி கிழிச்சதெல்லாம் ஒன்றும் இருக்காது. வேகமாக குதிரை ஓட்டினான், யானையை ஓட்டிக்கிட்டே போனான், நல்லா மாலை போட்டிருக்கான், நெஞ்சில் சந்தனம் பூசிருக்கான், நல்ல பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணியிருக்கான், நல்லா கல் குடிச்சான், கொடுத்தவன்ட்ட தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் எல்லாரும் சேர்ந்து பகிர்ந்து கொடுத்தான், இது பண்ணால் அது பண்ணான்ருக்கும். இது எல்லாமே பெரிய பேரரசனுடைய குவாலிட்டி கிடையாது. சாதாரண நிலையான ஒரு நல்ல மனிதன், ஒரு நல்ல தலைவனுடைய குவாலிட்டி அப்படி போட்டிருக்கும்போது இவ்வளவும் செஞ்சு முடிச்சிட்டான். செய்வன எல்லாம் செய்தனன். ஒரு மனுஷன் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுட்டு செத்துட்டு போயிட்டான்டா. இவனை போய் நீங்கள் தூக்கிட்டு போய் புதைச்சா தான் என்ன, எரிச்சா தான் என்ன அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு ஒரு படம் போட்டிருப்பார். இப்படி ஒவ்வொரு உரைக்கும் அவர் நிகழ்த்திய தூரிகை உரையாடல், அந்த ஒரு ஸ்லைடை மட்டும் போட்டாலே அந்த 2 மணி நேரனுடைய உரையினுடைய ஜீவனை. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்குன்னு ஒரு எழுத்து இருக்குன்னா, எனக்குன்னு ஒரு பேச்சு இருக்குன்னா, அந்த எழுத்துக்கும் பேச்சுக்கும் இன்னொரு பரிமாணத்தை எனக்கே அடையாளப்படுத்தி கொடுத்தது தூரிகை. அதனால தான் நான் அவரை தூரிகை போராளி என்று சொல்லுவேன். விகடனில் தமிழ் நெடுஞ்சாலை என்ற பெயரில் 40 கட்டுரை எழுதினேன். இந்த 40 கட்டுரையும் விகடனுக்கு போவதற்கு முன்னால் ட்ராட்ஸ்கி மருதுக்கு போய்விடும். அதை படிச்சுட்டு பார்த்துட்டு அவர் ஒரு ஓவியம் போடுவார். நான் விகடன் சொல்லியிருந்தது, இந்த ஓவியத்தில் ஒரு சின்ன திருத்தம் கூடக்கூடாது. நான் ஒரு காலத்தில் இது இப்படி இருந்திருக்கலாமே அப்படி இருந்திருக்கலாம்னு சொல்லவே மாட்டேன். அந்த புத்தகத்தை எடுத்து பாருங்கள். ஆர் பாலகிருஷ்ணன் என்ற பெயர் எந்த அளவில் இருக்கிறதோ அதே அளவில் தான் ட்ராட்ஸ்கி மருது என்ற பெயர் இருக்கும். ஏனெனில் இந்த எழுத்தும் பேச்சும் சேர்ந்து இயங்குகிற இயக்கம். வணக்கம் வணக்கம். தோழர் தொல் திருமாவளவன் வந்திருக்கார், மிக்க மகிழ்ச்சி. நான் தொடக்கத்தில் பேசும்போது சொன்னல, இந்த நிகழ்ச்சிக்கு இது ஒரு நிகழ்ச்சி மட்டும் கிடையாது, இது ஒரு நெகிழ்ச்சியும் கூட. எது எது நெகிழ்ச்சி அளிக்கிறதோ அதுதான் மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கென்று ஒரு உடல் மொழி இருக்கிறது. அந்த உடல் மொழி தான் இங்கு பெரிய மீசையை வைத்து கொண்டு உட்கார்ந்திருக்கிறது. இந்த மேடைக்கு முன்னால் அங்கு வந்து இப்போது உட்கார்ந்தது. அந்த உடல் மொழி தான் இந்த வேட்டியை கட்டி கொண்டு இங்கே உட்கார்ந்திருக்கிறது. அந்த உடல் மொழி தான் அங்கே உட்கார்ந்திருக்கிறது திட்டக்குழுவில் இருந்து. இந்த உடல் மொழி தான் நாங்கள் ட்ராட்ஸ்கி மருதுவை கொண்டாடுவதற்கு காரணம். நான் எனக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு நிறைய ஆளுமையில் எனக்கு தெரியாது. இந்த ஒரு ஆளுமையை நான் பார்த்ததுனால நான் இவ்வளவு உணர்ச்சி வசப்படுறேன். அவர்கிட்ட உட்காந்து பேசும்போதும் ஒவ்வொரு தடவை பேசும்போதும் அவர்கிட்ட நான் ஒன்று கவனிச்சுக்கிட்டே இருப்பேன். அவர் இந்த அவருடைய ஓவியத்தை பற்றிலாம் இந்த ஓவிய திறமை உள்ளவங்க பேசுவாங்க. அவருடைய கோட்டோவியம், அவர் நவீனங்களை பயன்படுத்தியது, முதல் கம்ப்யூட்டர் அறிமுகப்படுத்தினார், இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் பேசுகிறாரு, பிக்காசோவை பற்றி படிச்சிருக்காரு, உலகம் முழுவதும் பயணிச்சிருக்காரு. இந்த நுட்பங்களை எல்லாம் பேசுவதற்கு ஓவியர்கள் இருக்கிறார்கள். என்னை மாதிரி ஐ எம் ரேங்க் அவுட் சைடர். நான் ஓவியத்தை ஒரு பார்வையாளனாக மட்டும் பார்க்குறவன். அந்த பார்வையாளனாக பார்க்குற எனக்கே இந்த மனுஷனை நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் உட்காந்து டின்னர் சாப்பிடும்போது எனக்கு ஒரே கவலையாக இருக்கும், என்னடா அந்த மனுஷனை பாதுகாப்பாக அந்த சமூகம் வச்சுருக்கா அப்படின்ட்டு. அவர் பேசும்போது அவர் சொல்வார், பாலகிருஷ்ணன் அவனுடைய நம்மளாம் சொல்லுவோம்ல, எங்களை ஊர்லெலாம் பார்க்கும்போது அவன் பார்வையே சரியில்லைன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் ஒரு ஆளை பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா அவன் முழிக்கிற மொழியே சரியில்லைடா. பொதுவாக ஒரு ஆள் கிளம்பி போனதுனால அவன் மொழியே சரியில்லைடா, பார்க்கவே பிடிக்கலைன்னு சொன்னால் அவன் பார்க்குறது கருப்பாக இருந்தால் சிவப்பாக இருந்தாங்க கிடையாது. அவன் பார்க்கும்போது கண்ணும் பேசிக்கொள்கிறது இருக்குல்ல, நாட்டம் இரண்டும். அந்த கண்ணு பேசும்போது கண்ணுக்கான ஒரு மொழியில் பார்க்க பிடிக்கலைங்கிற மாதிரி இருக்கும். அதை பொதுவாக எங்கள் ஊரில் சொல்கிறவங்க அவன் மொழியே சரியில்லைன்னு சொல்லுவாங்க. இவர் பொதுவாக உடல் மொழியை படிப்பார். அவர் என்ன சொல்வார்னா, பாலகிருஷ்ணன் அவன் கையை அசைக்கிற விதம் என்னமோ எனக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணுது பாலகிருஷ்ணன் பார்.
என்னடா சரியில்லை, நம்மளும் தானே உட்காந்துருந்தோம், அந்த கையாட்டி பேசுனதுல என்ன சரியில்லை அப்படின்னு யோசிச்சு பார்ப்பேன். அப்படிங்கும்போது தான் அப்போ கரெக்டாக கொஞ்ச நாள் சென்று யாருடைய கையாட்டி பேசுகிறது உடல் மொழி சரியில்லைன்னு சொன்னாரோ உண்மையிலேயே அந்த ஆள் சரியில்லாத ஆள் தான். யார் உடல் மொழி இது ரொம்ப நல்லா ஏதோ அந்த கை எனக்கு என்னமோ தோணுது ரொம்ப நல்லவன் பாலகிருஷ்ணன் பாரு. சரி, எதை வச்சுடா இவன் நல்லவன் சொன்னார்னா, எனக்கு ஒன்று தெரியுது, நம்ம வந்து பேசுறது பழகிறது, ஒருத்தன் எடுத்த முடிவு, நான்லாம் ஒரு ஆளை நல்லவன் கெட்டவன் சொல்கிறது திறமையும் அவன் செய்த முடிவினுடைய நோக்கத்தை வச்சு. கவர்மெண்ட்டில் 1000 தப்பு எடுக்கலாங்க முடிவு, ஆனால் நோக்கம் சரியாக இருந்ததான். இல்லைனா இதுக்கு இன்னொரு சாய்ஸ் இருக்குது, முடிவே எடுக்காமல் இருக்கிறது. நீங்கள் முடிவே எடுக்காமல் இருந்தீங்க தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்னை மாதிரி ஆளுங்களாம் மனச்சாட்சியை மட்டுமே சான்றாக வைத்து அடிதடியாக முடிவுகளை எடுத்துக்கிட்டு காலையில் எடுத்த முடிவை மாலையில் நிறைவேற்றி கொண்டு வாழ்ந்தவர்கள். அப்படிங்கும்போது இந்த மனுஷன் எப்படா ஒரு உடல் மொழியை வச்சு ஒருத்தனை முடிவு பண்ணுறாருன்னு கேட்கும்போது ஒவ்வொரு முறையும் கரெக்டாக இருக்கும். அப்போ என் மனசுக்குள்ளே ஒரு ஆசை இருக்கும், ஏன்னா உலகத்தெல்லாம் வரைகிறாரு, நம்மளை வரைகிற எல்லாம் வரைகிறாரு, நம்மளை எல்லாம் தமிழ்நாட்டில் கூடிய எல்லா ஓவியர்களும் எனக்கு என்னுடைய படத்தை வரைந்து கொடுத்து விட்டார்கள். என்னுடைய படத்தை இத்தனை ஆண்டுகள் பழையும் வரைந்து கொடுக்காத ஒரு ஓவியன் இருக்கிறார் என்றால் அது ட்ராட்ஸ்கி மருது. ஒரு நாள் கேட்டேன், என்ன ட்ராட்ஸ்கி உங்களுக்கு தோணவே இல்லைங்கிறேன், இந்த உடல் மொழியை நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். 35 வருஷமாக என்னுடைய உடல் மொழியை படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அது வந்து இது எப்படி பாருங்க. நீங்கள் ஒரு 15 நாளைக்கு முன்னால் தமிழ்நாடு மாண்புமிகு முதல்வருடைய தொடங்கி வைத்த சிந்துவெளி பண்பாட்டினுடைய 3 நாள் பன்னாட்டு கருத்தரங்கம் நீங்கள் பல பேர் பார்த்துருப்பீங்க. 3 நாள் அப்படிப்பட்ட ஒரு கருத்தரங்கம் இந்த உலகத்தில் சிந்துவெளியை பற்றி நடக்கவே இல்லை. சென்னை தான் சிந்துவெளி பண்பாட்டு ஆராய்ச்சியினுடைய தலைநகரம் என்று இன்று உலகம் ஒத்துக்கொள்கிறது. அந்த நிகழ்ச்சியில் முதல்வர் பேசிட்டு போயிடறாரு. 3ஆம் நாள் தான் நான் பேசுகிறேன். நான் வந்து பொதுவாக அந்த மைக் பேசும்போது இந்த மாதிரி மைக் கொடுப்பாங்க, மைக்கில் ஃபோட்டோலாம் வர்றது, நான் தனியாலாம் ஒன்றும் பதிவு பண்ணுறது, முகநூல் வருது, இல்லைனா கையில் ஒரு மைக் கொடுத்துருவாங்க, கையை வச்சுட்டு பேசிகிட்டு இருப்போம். அப்போ சிலர் பேசும்போது நான் ஒரு மைக்கு பார்த்தேன், இந்த மாதிரி கையிலே தலையிலே இப்படி மாட்டி விட்டு இப்படி தெரிகிற மாதிரி மைக்கு நான் இதெல்லாம் பார்த்துருக்கேன், காணொலிகள்லாம் பார்த்துருக்கேன். அப்படி 2 பேர் பேசும்போது அது அவங்க சொந்த மைக்கால் அது ஏற்பாடு பண்ணவங்களான்னு கேட்டேன். இந்த மைக்கு எப்படி இருந்தது கிடைக்குமான்னு கேட்டேன். இருக்குது சார், நீங்கள் போட்டுக்குங்க. நான் அந்த மைக்கு போடவும் எனக்கு கொஞ்சம் விடுதலையாக இருந்துச்சு, ஏன்னா நீங்கள் நடந்துகிட்டே கொஞ்சம் பேசலாம், அதெல்லாம் பாட்டெலாம் காமிக்கலான்ட்டு. அப்போ அந்த மாதிரி நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசிகிட்டு இருக்கேன். சிந்துவெளி பொறிப்புகள் அங்கே 2 இருக்குது. ஒரு சிந்துவெளி பொறிப்பில் வந்து ஒரு ஆள் 2 சைடு 2 புளியை இப்படி பண்ணிட்டுமா ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதை வந்து ஐராவத மகாதேவன் புலிக்கடி மால் அப்படின்னு சங்க இலக்கியத்தில் வர்ற உருவத்தோடு ஒப்பிடுவார். இதே இது வந்து சுமேரிய பண்பாட்டில் வந்து இல்டமீஸ் அப்படிங்கிற ஒரு கதாநாயகன் ஹீரோ, அவன் அடக்கும்போது 2 சைடு 2 சிங்கம் இருக்கும். 2 சிங்கம் இருக்கும். அங்கே 2 சிங்கமும் இருக்கிறத சிந்துவெளிக்கு வந்தவனை 2 புலியாக மாறிடும். அப்போ நான் அடிக்கடி பேசுவேன், சிந்துவெளியில் பொறிப்புகளில் புலி இருக்கிறது, சிங்கம் இல்லை. வேத இலக்கியங்களில் சிங்கம் இருக்கிறது, புலி இல்லை. சிந்துவெளி பொறிப்புகளில் எருமை இருக்கிறது, வேதங்களில் எருமை இல்லை. எருமை குதிரைகளினுடைய எதிரியாக கற்பிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் வேதத்தை அணிநடை எருமை என்றும் அண்ணல் ஏறு என்றும் சங்க இலக்கியம் கொண்டாடுகிறது அப்படின்னு ஒவ்வொரு பண்பாட்டு அரசியலை பேசி சிந்துவெளி விட்ட இடமும் சங்க இலக்கியம் தொட்ட இடமும் என்று தொடர்ந்து பேசி வருகிறேன். அப்படி பேசும்போது நான் என்னையே அறியாமல் நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த புலிக்கடி மாலனுடைய அந்த உருவம் இருந்திருக்கு, முழு ஸ்க்ரீனில் போயிருக்கு. நான் அப்படி பேசிக்கிட்டு இப்படி ஏன்னா மைக்கு இங்கே வந்துருச்சு. மைக்கு இங்கே இருந்ததுன்னா நீங்கள் கையில் எப்படி வச்சுக்கிட்டே பேசுவீங்க, இல்லைன்னா இங்கே வாய் வச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருப்பீங்க. இப்போ இந்த மைக்கு சுதந்திரம் கிடைச்சவொன்னே நான் இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் உணர்ச்சி வசப்பட்டு. இவர் வந்து 18-20 படம் எடுத்திருக்காரு, எனக்கு தெரியாது. பார்வையாளர் அவர் எங்கே உட்கார்ந்தாருன்னு தெரில, திடீர்னு வருது இன்று எடுத்த படம்னு எனக்கு படத்தை அனுப்புகிறாரு. இதில் வந்து இப்படி 2 சைடு புலியில் வந்து நான் நின்றுட்டு இருக்கேன், புலிக்கடி மால். நான் உண்மையிலே சொல்கிறேன், நான் அந்த படத்தை நான் வந்து சேகரிச்சிருக்கேன். நான் ஒரு குறிப்பிட்ட டெவலப் பண்ணி என்னுடைய வாசிப்பறையில் போடுவேன். என் வாழ்க்கையில் எடுக்கப்பட்ட ஆகச்சிறந்த புகைப்படம் அதான். இந்த படத்தை எப்படி பிடிச்சிங்க அப்படிங்கிறேன். அந்த இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்கும்போது, இல்லை பாலகிருஷ்ணன், அந்த இடத்துல வந்து உங்களுடைய உடல் மொழியும் அந்த 2 சைடு புலி இருந்துட்டு இந்த கையை நீங்கள் இப்படி வச்சவுனே புலிக்கடி மால் வந்து உடனே எடுத்துட்டேன். யோசிச்சு இந்த உடல் மொழியை கண்டுபிடிச்சு 18 படத்தை எப்படி எடுத்தீங்க ட்ராட்ஸ்கி அப்படின்னு கேட்டால் அதுதான் ட்ராட்ஸ்கி, அதுதான் ட்ராட்ஸ்கி. இந்த மனிதனை இந்த சமூகம் நாமெல்லாம் எப்படி சமகாலத்தில் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த கட்டடம் முத்தமிழறிஞர் கலைஞர் கனவுகளோடு கட்டிய 100ஆண்டு விழா நூலகம், அவர் கனவுகளோடு கட்டிய சட்டமன்ற கட்டிடம், அதற்கு பின்னால் அது மருத்துவமனைக்கே பொருத்தமில்லாத கட்டிடம், மருத்துவமனையாக திறந்து வைக்கப்பட்ட கட்டடம் மருத்துவமனையாக இயங்கிக் கொண்டிருக்கிறது.
இது அநேகமாக கால்நடை மருத்துவமனையாவோ வேற எதுவோ ஆகிறதா இருந்தது. கால்நடை மருத்துவமனையா தெரியல, என்னன்னு தெரியல. அதை குழந்தைகளா அதை வழக்காடு மன்றத்துக்கு சென்று சிலர் ஆணையில் வாங்கி இதை நூலமாக புதுப்பித்தார்கள். நான் புற்றுநோயிலிருந்து மீண்டு 2010, 11, 12 கோபாலபுரத்தில் வசித்த போது நான் காலையில் செம்மொழி பூங்காவிற்கு வாக்கிங் போவேன், நடைபயிற்சிக்கு. அதற்கு பின்னால் ஆட்சி மாற்றத்திற்கு பின்னால் அந்த பூங்காவில் இருந்த மரங்களுக்கு நீர் ஊற்றப்படவில்லை. அந்த பூங்கா ஒரு பாழடைந்த பூங்காவாக இருந்துக்கு இப்போ திருப்பி உயிர் பெற்றிருக்கு. அது பெரிய தோட்டக்கலையெல்லாம் பார்த்து அன்றைக்கி போகிறேன், பயங்கர கூட்டமாக இருந்தது. அப்படிப்பட்டதில் இந்த கட்டடம் கைவிட்ட போது இதுக்கு வேண்டிய சில படங்களை முத்தமிழறிஞர் சொல்லியே இந்த படங்களை அவர் வரைந்திருந்தார். அதற்கான ஊதிய தொகை கொடுக்கப்படாமல் பல ஆண்டுகள் கோப்புகள் இருந்தன. நான் எனது வாழ்க்கையில் தமிழ்நாடு தலைமைச் செயலகத்திற்கு 1 முறை, 2 முறை, 10 முறை, 15 முறை என் வாழ்க்கையில் போயிருக்கிறேன் என்றால் 20 முறை. எனக்காகவோ, எனது குடும்பத்திற்காகவோ, எனது அண்ணன் தம்பிகளுக்காகவோ, அக்கா தங்கைகளுக்காக நான் 1 முறை கூட சென்றதில்லை. ஒவ்வொரு முறையும் நான் எது சரி என்று நினைக்கிற ஒரு விஷயத்திற்கு வாதாடுவதற்காகவே நான் சென்றிருக்கிறேன். அப்படி ட்ராட்ஸ்கி மருது வரைந்து கொடுத்த ஓவியத்திற்கு காசு கொடுங்கடான்னு சொல்லி கேட்டு 10 ரூபா போனேன். கடைசியில் கொடுத்தாங்க. அத்தனை முறை அதை சொல்ல மாட்டாருங்க, அது சொல்ல மாட்டார். இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு எப்பயோ ஒரு இடத்துல உணர்ச்சி வச்சுட்டு பேசும்போது இப்படி தான் வரைஞ்சி கொடுத்தேன், அப்படியே கிடக்கும். எப்படியே கிடக்குங்க, எங்கே கிடக்குங்க அப்படின்னு கேட்டு அதை அவர்கிட்ட கேட்டு 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 வாங்கி அதுக்கு ஆள் போட்டு அங்கே பேசி இங்கே பேசி கடைசியில் அது என்ன அதுக்கு கோப்பு, இந்த கோப்பு இங்கே போயிடுச்சு, அந்த கோப்பு இங்கே போயிடுச்சுன்னு கடைசியில் சேர்ந்தது. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், எங்களுடைய முதல்வர் ஒரு தடவை ஒரிசாவுக்கு வந்திருந்தார். அந்த ஒரிசாவில் நாங்கள் கலாபூமி என்று ஒரு ஆர்ட் மியூசியத்தை கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்தியாவினுடைய மிகச்சிறந்த அருங்காட்சியகங்களில் அது ஒன்று. ஒரு பழங்குடிகளுக்காக, அதிலும் பெரும்பாலும் திராவிட பழங்குடிகளும் ஆஸ்ட்ரிக் பழங்குடிகளுக்காக ஒரு அருங்காட்சியத்தை செய்திருக்கிறோம். இந்த அருங்காட்சியத்தை 2ஐயும் பார்த்துட்டு ஒரு சொல்வார், கண்ணில் தண்ணி வரும். ட்ராட்ஸ்கி மருதனுடைய இன்னொரு கேரக்டர்னு கேட்டிங்கன்னா, பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த உணர்ச்சியினுடைய விளிம்புக்கு போனோம்னா டக்குன்னு பொல பொலன்னு கண்ணில் தண்ணி வரும். என்னடா ஒரு மனுஷனுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது கண்ணில் தண்ணி வருமா? இல்லைன்னா கிளிசரின் போட்டு தண்ணியை வர வைப்பாங்க அல்லது நடிப்பாங்க, அல்லது நமக்கே தெரியும் அதுக்கு வலிந்து அழுகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. கண்ணை சொந்தக்காரன் செத்து போயிட்டாலே கண்ணுக்கு மாட்டேங்க. எங்கள் ஊர் பக்கம்லாம் பாட்டு போட்டு கேட்டுட்டு இருக்காங்க நைட்டு ஃபுல்லாக. அது பாட்டு டெட் பாடி, அது பாட்டு இவங்க பாடிக்கிட்டு ஆடிட்டு இருக்காங்க. இவர் பொது விஷயத்தை பேசும்போது இவருக்கு உணர்ச்சி வசப்பட்டு கண்ணீர் அவர் ஆனால் பேசுகிறது சொந்த விஷயம் கிடையாது, சொந்த விஷயத்தை சொல்லவும் மாட்டார். அப்போ நம்மளாம் சொந்த விஷயத்தை கண்டுபிடிக்கணும். பொது விஷயத்தை பற்றி ஏதாவது பேசும்போது உணர்ச்சி வசப்பட்டு இப்படி கண்ணில் தண்ணி வரும். அதை நான் கவனிச்சிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா பொது விஷயத்தை பேசலாம் கண்ணீர் பண்ணு. நான் அடிக்கடி சுந்தர்கிட்ட சொல்லுவேன், இந்த மனிதரை பாதுகாக்க வேண்டும், இந்த மனிதர் பேசுகிற விஷயத்தெல்லாம் ஆவணப்படுத்தணும்னு சொல்லிட்டு போவேன். எப்போ ஆரம்பிக்கிறீங்க? ரோஜாமுத்தியாளர் நூலகத்தில் நீங்கள் பேசுங்க, நீங்கள் பேசுகிறதெல்லாம் நாங்கள் பதிவு பண்ணணும், அதை நூலாக்கணும், அதை ஒளிப்பதிவாக்கணும். நான் ஒரு பல ஆண்டுகளாக நான் சொல்லி வைத்துக்கிறேன். கொஞ்சம் நடந்திருக்கு நினைக்கிறேன் சுந்தர், கொஞ்சம் சில பதிவுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அப்படின்னு இருக்கும்போது எங்களுடைய அருங்காட்சியகத்தை பார்த்துவிட்டு ட்ராட்ஸ்கி மருது, நான் ஒரு முறை ஒரு 5 நாள் தங்கி நான் படிக்க விரும்புகிறேன் என்று சொன்னார். இந்த கொரோனா நேரத்தில் அவர் இந்த நூல் இதெல்லாம் திரும்பி பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு புத்தகம் செய்து கொடுத்தார். கலாபூமி என்ற பெயரில் அந்த அருங்காட்சியகத்தை பற்றி மிக அருமையான நூல். அந்த நூல் வெளியிடுவதற்கு முன்னால் அது தயாராகி கொண்டிருக்கும் போது ட்ராட்ஸ்கி மருதிற்கு உடல்நலம் இல்லாமல் இருதய சிகிச்சை செய்ய வேண்டிய நிலையில் காவேரி ஆஸ்பத்திரியில் இருந்தார். நான் அவரை பார்த்து விட்டு லண்டனுக்கு சென்றேன். திரும்பி கையில் எனக்கு பயமாக இருந்தது, என்னடா அந்த மனுஷன் இப்படி இருக்காருன்ட்டு. அப்புறம் திருப்பி அதே யோசனையாக இருந்தது. திரும்பி அந்த புத்தகத்தை உடனடியாக இவருடைய ஃபோர்வர்டை வாங்கி நானும் எழுதி ஒரு அரசினுடைய ஒடிசா அரசினுடைய செலவில் அதை ஒரு புத்தகமாக போட்டோம். அப்போது எங்களது முதல்வரிடம் நான் சொன்னேன், இந்த படத்தை வரைந்த ஓவிய போராளி உடம்பு சரியில்லை, அவர் அங்கே இருக்கிறார்னு சொல்லி எங்களது முதல்வர் நான் கலந்து கொண்ட அந்த மேடையில் நான் ட்ராட்ஸ்கி மருதுவை பற்றி புவனேஸ்வரில் பேசும்போது அந்த நிகழ்ச்சியில் காணொளியில் கலந்து கொண்ட அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் எழுதியவர் காணொளியில் சென்னையில், வெளியிடுபவர் ஒரிசாவினுடைய முதலமைச்சர் நான் இருந்தேன். அதற்கு பின்னாலும் நாங்கள் அப்பையும் அவர் என்னிடம் கேட்டார், அவருக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் இருதய சிகிச்சை சொன்னீங்க, எப்படி இருக்காருன்னு கேட்டார். இன்னும் கேட்டார், அவருடைய பழக்கமே அப்படி தான், நம்ம எதுவும் பண்ணணுமான்னு கூட கேட்டார். கேட்டுப்பாரு. எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு.
என்னடா இதுதான் யாதும் ஊரே யாவரும் கேளீர். இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கலைஞன் அங்கே இருக்கக்கூடிய கலையை பார்த்து நேசித்து ரசித்து ஒரு புத்தகம் எழுத முடியும், அதை அங்கிருக்கும் ஒரு தலைவர் வெளியிட முடியும் காணொலியில். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு தோணும், நாம் எப்படி கொண்டாட போகிறோம் இந்த மனிதனை. இந்த நிகழ்ச்சியில், இந்த பொது நிகழ்வில் இன்று காலையில் மட்டுமே எங்கள் நெஞ்சில் தோன்றியதை இந்த மருதோவியம் குழுவில் இருக்கக்கூடிய பலரும், சுந்தர் கணேசன், சௌரிராஜன், கவிதா பாரதி, பழனி பாரதி, ராக்கண்ணன், பஞ்சாங்கம், விடியல் வேணுகோபால், சந்திரசேகரன், நான் கரு பழனியப்பள்கிட்டே பேசினேன், ஜெயரஞ்சன் சாட்டையும் இப்போ தான் வர்ற நொழியில் பேசினேன். எங்களுக்கு ஒரு யோசனை தோன்றியது. இந்த நிகழ்ச்சி ஒரு குறியீட்டு நிகழ்ச்சி. எந்த நேரத்திலும் ஒரு பணமோ ஒரு தொகையோ ஒரு மனிதனுடைய லட்சியத்தை தீர்மானிப்பதே இல்லை. எனக்கு ஒரிசாவினுடைய முன்னாள் முதல்வர் பிஜு பட்நாயக் நான் விண்ணப்பிக்காமலே எனக்கென்று ஒதுக்கிய வீட்டுமனை 1994 52,500 ரூபாய், அதனுடைய விலை இன்று 12 கோடி ரூபாய். ஆனால் அதை வேண்டாம் வேண்டாம் என்று எழுதி கொடுத்து 4 ஆண்டு போராடி திருப்பி கொடுத்தவன் நான். ஏனென்றால் நான் ஓய்வுக்கு பின்னால் அங்கு தங்கப் போவது இல்லை என்பதை நான் முடிவு செய்து விட்டேன். எல்லோரும் என்ன சொல்லாங்க, நீங்கள் ஓய்வு பண்ணும்போது வித்துட்டு போயிருங்கன்ட்டு. வித்துட்டு போகிறதுக்காக வாங்க மாட்டேன் நான். ஏன்னா அசட் இஸ் அ லைபிலிட்டிஸ். நிறைய பேர் அசட்னா அசட் மட்டும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அசட் கேன் பி லைபிலிட்டி. நான் அப்படி ஒரு அசட் பண்ணியிருந்தேன்னா எங்கள் தேர்தல் முடிவு வந்த 4வது நாள் குட் பை ஒரிசா என்று சொல்லி நான் சென்னையில் வந்திருக்க முடியாது. எதையாவது கட்டடம் கட்டி வச்சிருப்பேன், வாடகைக்கு விட்டுருப்பேன், ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பேன். இப்படி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி நினைக்கும் போது எனக்கு பல வகையிலும் தோன்றும். டிராட்ஸ்கி மனிதனுடைய வீட்டிற்கு பலமுறை சென்றிருக்கிறேன், பலமுறை இதை பற்றி யோசித்திருக்கிறேன். உங்கள் சார்பாக, உங்கள் முன்னிலையில் நான் 2 முன்மொழிவுகளை வைக்க விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சியினுடைய அழகியல் நம்ம பேசுறது எல்லாம் இருக்கலாம். அட் தி எண்ட் ஆஃப் தி டே திடீர்னு ஒரு மனுஷன் போய் மருத்துவமனையில் படுக்கும்போது அதனுடைய வழி என்னன்னு எங்களுக்கு தான் தெரியும், நெருங்கிய நண்பர்களுக்கு தான் தெரியும், கூட இருந்தவங்களுக்கு தான் தெரியும். இதனுடைய குறியீடாக அது தொகை முக்கியமில்லை, ஆனால் குறியீடுகள் முக்கியம். இந்த சபை என்ன சொல்ல விரும்புகிறது என்று இதன் மூலமாக இன்றிலிருந்து இன்றும் 30 நாட்களுக்குள் டிராட்ஸ்கி மருதுவிடம் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை இந்த மருதோவியம் குழு ஒப்படைக்க வேண்டும். அதற்கான முதல் முயற்சியை நாம் இங்கு தொடங்குகிறோம். அதை விட அது வேணால் கூட போகலாமே தவிர அதுக்கு குறைஞ்சி இருக்க முடியாது. அதுக்கு குறைஞ்சி இருக்குன்னா நாங்கள் விற்று கூட செஞ்சிருவோம். ஸோ இது முடிவு பண்ணியாச்சு. முதல். 2வது, இந்த தமிழ் சமூகத்தின் சார்பாக நம்ம இங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாம் பொறுப்பானவர்கள். ஒவ்வொரு சமூகத்திலும் ஒரு அறிவு சார்ந்து இயங்கக்கூடக்கூடிய ஒரு பொது சமூகம் என்பதற்கான ஒரு தேவை இருக்கிறது. அதுக்கு பேர் சிவில் சொசைட்டி என்று சொல்வார்கள். அது கட்சி சார்பாக இயங்க வேண்டிய தேவையில்லை, ஒரு அரசியல் சார்ந்து இயங்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் எல்லோரையும் அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பொது விஷயம் வரும்போது அந்த பொது சமுதாயம் தனது பொது புத்தியிலிருந்து குரல் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. அப்படிப்பட்ட தேவையை நான் பலமுறை உணர்ந்திருக்கிறேன். நான் போராடும் போது நாங்களெல்லாம் போராளிகளாகவும் போராட்ட களத்திலிருந்து வந்தவர்கள் தான். அதுக்கு பின்னால் சர்வீஸ்க்கு போனவங்க. ஈழத்தில் பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கும்போது எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாட்ட நான் அதிகமாக தேவையில்லாமல் பொய் சொல்கிறது கிடையாது. ஆனால் பொய்மையும் வாய்மை இடத்துன்னு சொல்ல திருவள்ளுவர் சொல்லி கொடுக்கறதுனால தேயிலை தோட்டத்து தேக மலர்கள்னு ஒரு கவிதை எழுதினேன். தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் சொல்லி ஈழப் பிரச்சனையை பற்றி கவிதையெல்லாம் தொகுப்பாக போட்டு எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்குது. அவர் வீட்டுக்கு பக்கத்தில் தான் நரிமேடுலேருந்து கட்டபொம்மன் தெரு முடிஞ்சு இந்த சைடு திரும்பும்போது இவர் நேரு வித்யாசாலையில் படிச்சிருக்காரு, நான் ஜோதி வித்யாசாலையில் படிச்சிருக்கேன். அது போகிற பாதையில் ஒரு முடிவெட்டுற கடை இருக்கும், அதுக்கடுத்து ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு. அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு எதிர காராச்சேவு கடை இருக்கும். அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் நான் ஒரு கவிஞர் அரக்கல் டவுசர் போட்டு நான் போய் என்ன பண்ணேன், ஒரு கவிதை தொகுப்பு பிரிண்ட் பண்ண இருக்கும். அவருக்கு நம்பிக்கை இல்லை, கவிதை தொகுப்பு இவனை நம்பி பிரிண்ட் பண்ணலாமாங்கும்போது நான் எங்கள் அப்பாட்ட சொல்லி கொஞ்சம் பணம் வாங்கியிருந்தேன், காலேஜில் கட்ட வேண்டியிருக்கு. அப்போ தான் ஃபஸ்ட் இயர். உடனே அந்த பணத்தை அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். அவர் என்னை நம்பி பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கார். அது மீறி பணம் கொடுத்து அந்த ஏரியாவில் நடந்து போனேன்னா அவர் என்னை கூப்பிட்டுருவார், தம்பி இதை எடுத்துகிட்டு போ கவிதைக்கான்ட்டு. இதை எப்படா ரெடி பண்ணுறதுன்ட்டு நான் வேறு தெருவழியாகவே போய்கிட்டே வந்துகிட்டு இருக்கேன். ஒரு 5-6 நாள் இந்த மாதிரி நான் பிரிண்ட் பண்ணிட்டாருன்னு தெரியும். அதை ப்ரொக்யூர் எடுத்துகிட்டு வர்றதுக்கு எப்படா ரெடி பண்ணுறது ஒரு மாதிரி மேட்டர்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். எங்கள் அப்பா அது வழியாக நடந்து போயிருக்கார். அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்காரர் கூப்பிட்டு வாங்க சார் அப்படின்ட்டு, தம்பி கவிதை எழுதியிருக்காரு தேயிலை தோட்ட தேவமிழர்னு இலங்கை தமிழர்கள் பற்றி. அதனால் என்னன்னு கேட்டுக்காரு. அவர் பணத்தை கொடுத்து வாங்கிட்டு போகணுங்க, நானும் தேடிட்டு இருக்கேன் 4-5 நாளாக. அப்படிங்கும்போது அவர் எவ்வளவுன்னு கேட்டு பணத்தை கொடுத்துட்டு எங்கள் அப்பா அந்த தோள்பட்டையில் இருக்குல்ல, இன்றைக்கி என் கண்ணில் நினச்சால் தண்ணு, அதை தூக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு வர்றார். என்னடா கவிதை எழுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் பொய் சொல்லிக்கான காசு ஆகிட்டு போனியானார். இதெல்லாம் சந்தித்து நாங்கள் வந்திருக்கிறோம்.
அப்படிப்பட்ட சூழலில் இப்படி இயங்குகிற அவர் பார்க்காத இலங்கையா? அவர் பார்க்காத இலங்கையா? ஆக நான் என்ன ஒரு முன்மொழிய விரும்புகிறேன், இந்த அமைப்பு மருதோவியத்தைச் சேர்ந்த அனைவரும் நாங்கள் முன்மொழிய விரும்புவது, இப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு இருக்க இடமாவது தேவை. இந்த ஒரு தமிழ் சமூகம் வந்து ஒரு பொது புத்தியிலிருந்து உரைக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இதற்கான வேண்டுகோளை இதுதான் ஒரு அரசு, ஒரு இந்த சமூகம் சார்ந்து இயங்குகிற, ஒரு தொடர்ந்து மொழி சார்ந்து இனம் சார்ந்து இயங்குகிற, ஒரு படைப்பாளிகளை போற்றுகிற, கவிஞர்களை போற்றுகிற, எழுத்தாளர்களை போற்றுகிற, நுண்கலைஞர்களை போற்றுகிற ஒரு அரசு இருக்கும் காலத்தில் நாம் அனைவரும் சென்று சந்தித்து அதற்கான முன்மொழிவையை திரு பழ நெடுமாறன் அவர்கள் வந்துவிட்டார். அவர் நான் தொடக்க காலத்தில் இங்கே வாங்கினே, இங்கே வந்துருங்க, நான் முடிக்க போகிறேன், வந்துருங்க நீங்கள். அண்மையில் திரு நல்லக்கண்ணு அவருடைய நூற்றாண்டு விழாவில் திரு பழநெடுமாறன் அண்ணன் அவருடைய அழைப்பின் சேரில் நான் கலந்து கொண்டேன். இப்போது அவரும் வந்துவிட்டார். இதையெல்லாம் சிலரை பார்க்கும்போது தான் சில நிகழ்வுகள் வரும். நான் 1980 மேலமாசி வீதியில் இப்படிய விவேகானந்தர் அச்சகத்தில் வைத்து இவருடைய அலுவலகத்தில் வைத்து இலங்கையைச் சேர்ந்த இப்போது பேசுபொருளாக இருக்கிற மிக முக்கியமான ஒரு ஆளுமையை நான் நேரில் சந்தித்திருக்கிறேன். ஆனால் நான் புகைப்படமும் எடுத்துக்கொள்ளவில்லை, அப்படி எடுக்கிற சூழலும் இல்லை. அது யாரும் நம்மளே யாரும் தெரியாது. நாங்களாம் சும்மா கூட்டத்தில் அவர் அப்போ வந்து கட்சியில் சேர்ந்து நாங்கள் இயங்கிக்கிட்டு இருந்த காலம். அவரை செய்தி பத்திரிகை அலுவலகம் விவேகானந்தர் அச்சகம் இப்படி தான் இருக்கும். அப்போ புகைப்பட கண்காட்சி நடந்தது. நான் அடிக்கடி போய் பார்ப்பேன். அப்படி யதார்த்தமாக நான் பார்க்க போன இடத்துல அவங்களாம் வந்தாங்க. அப்படி பார்த்து இதெல்லாம் இவர் வந்து இப்படி வந்திருக்காட்டினா கூட அதை கூட சொல்லியிருக்க மாட்டேன். எனக்கு அது கூட ஸ்ட்ரைக் ஆகாது. மற்றது ட்ராட்ஸ்கி மருதை பற்றி பேசிக்கிட்டோம். அவர் வரும்போது இந்த மேட்டரை பற்றி பேசிக்கிட்டும் போது அவர் போயிட்டு வந்தது நான் சொல்லணும்ல. அப்போ இது மாதிரியான நிகழ்வுகளால் தான் வாழ்க்கை உருவாக்கப்படுகிறது. அதையெல்லாம் கடந்து தான் இங்கு வந்து நிற்கிறோம். ஆக இந்த நிகழ்வில் நான் சொல்ல விரும்புவது, ட்ராட்ஸ்கி மருதிற்கு ஒரு சென்ட்ரல் சாகித்ய அகாடமி விருதுவை யார் வாங்கினாலும் அவருக்கு ஒரு கனவு உள்ளம் இந்த நாடு கொடுக்கிறது. நாசர் சார் நல்லா இருக்கீங்களா? அவர் ஒரிசாவுக்கு வந்தார். பாருங்க, வர்றவங்க எல்லாமே எப்படி அணி சேருது பாருங்க. ஒரிசாவில் வந்து ஒரு மாதம் 2 மாதம் படப்பிடிப்பு நடத்தினார். அவர் படம் தேவதை படத்தினுடைய முன்னிகழ்வில் வந்து நான் கலந்து கொண்டேன். ட்ராட்ஸ்கி மருது தான் அதுக்கு ஓவியம் பண்ணது. அது நல்லா இருக்கீங்களா? ஆக நான் முடிக்கிறேன். நான் எல்லா ஆளுமைகள் எல்லாம் வந்து விட்டார்கள். ஆக வந்து முதலில் சொன்னது வந்து அடுத்த 1 மாதத்தில் 10 லட்சத்திற்கான காசோலையை மருதோவியம் குழு அவரது வீட்டுக்கு சென்று அளிக்கும். அதை போலவே இங்கு வந்திருக்கக்கூடிய பேராளுமைகள் எல்லாம் மொத்தமாக இன்று நிறைவேற்றப்படுகிற தீர்மானத்தின் அடிப்படையில் அரசை அணுகி இதை போன்ற ஒரு பேராளுமலை கொண்டாடும் வகையில் அவர்களது வாழ்க்கையை கட்டுப்படியாக்க வேண்டும், அவரது வாழ்க்கையை ஏதுவாக்க வேண்டும். their life should be made viable. அதற்காக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அவருக்கு ஒரு இல்லம் வழங்க வேண்டும் என்பதை முன்னிறுத்தி சந்திப்பதற்கும் என்ன நினைக்கிறேன். இதை நீங்கள் அனைவரும் சேர்ந்து இதை செய்ய வேண்டியது தமிழ் சமூகத்தினுடைய பொது கடமை என்று கருதி இதை முன்வைத்து விடை நிறைவுரைக்கு நான் எப்போதும் அன்புடன் அண்ணன் என்று அழைக்கின்ற ஐயா நெடுமாறன் அவர்களை சந்திரசேகரன் முறைப்படி அழைப்பதற்கு முன்னால் வழக்கறிஞர் அருள்மொழி பேசும்போது குறிப்பிட்டார், ட்ராட்ஸ்கி பேசுகிற ஒவ்வொரு சொல்லையும் ஆவணப்படுத்த வேண்டும் என்று. பல ஆண்டுகளாக நான் இதை பல முறை அவரிடம் சொல்லி கடைசியில் ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகத்தின் சார்பில் அவருடைய பேசுவதை ஒரு 8 மணி நேரம் ஆவணங்கள் செய்திருக்கிறோம். இன்று கூட இன்றைக்கு ஆவணப்படங்கள் 2 பகுதி 1 பகுதி 2 பார்த்தீர்கள். அவரை பேச வைத்து நான் இன்னும் பார்க்கல. அவர் என்னன்னா, நான் ஒரிசாவில் இருந்ததுனால இவர் பேசுகிறாரான்னு ஃபோன் பண்ணி மட்டும் கேட்பேன். இன்னும் வரல சார்பார். அவர்கிட்ட திருப்பி ஃபோன் பண்ணி ஏங்க பேச மாட்டீங்க அப்படின்னு. எனக்கு அவர் பேசும்போதெல்லாம் இதை பதிவு பண்ணாமல் போயிடுவோமோன்னு எனக்கு பயமாக இருக்கும். அது வேறு உடம்பு சரியில்லாமல் போனப்போ எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஆக வந்து நான் சொல்லி சுந்தர்கிட்ட கேட்பேன். சுந்தர் இருக்கார் இயக்குனர் ரோஜா முத்தையார்த்தி, பதிவு பண்ணிட்டீங்களான்னு கேட்பேன். பதிவு பண்ணிக்கிற எவ்வளவு பதிவாயிருக்குண்ணே? 8 மணி நேர உரையாடல் பதிவாகியிருக்கிறது. இன்னும் அவரிடம் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது. அவர் சொல்கிற ஒவ்வொரு சொல்லும்
இந்த வரலாற்று பதிவாக வேண்டிய ஒரு விஷயம். அதை நான் என்ன சொல்கிறேன் என்றால், ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டின் மூலமாக நான் இந்த நூலை எங்களது நூலகத்திலிருந்து வரவழைத்தேன். ட்ராட்ஸ்கியும் அவரை சார்ந்தவர்களும் செய்கிற ஒவ்வொரு செயலிலும் ஒரு நோக்கமும் ஒரு பயன்பாடும் இருக்கும். அது சமூகம் சார்ந்ததாக இருக்கும். 2016 உங்களுக்கெல்லாம் நினைவிருக்கும், தமிழ்நாட்டிலிருந்து திருவள்ளுவரின் சிலை உத்தராகண்டிற்கு எடுத்துச் செல்லப்பட்டது. ரயில் நிலையங்களில் பச்சை கொடியை காட்டி வழி அனுப்பினார்கள். அப்போ நாங்கள்லாம் பேசிக்கிட்டோம், எதுக்கு திருவள்ளுவர் சிலை திடீர்னு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கும்போது, ஹரித்துவாரிகள் வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு. இப்போ கும்பமேளா நடக்குது. கும்பமேளாவில் திருவள்ளுவர் சிலை வச்சா எனக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி வராது. அப்போ எதற்கு வைக்கிறார்களுங்கும் போது, அங்கே போய் சிலை வைத்ததற்கு பின்னால் இது இங்கெல்லாம் வைக்கக்கூடாது, அவருடைய ஜாதி இது நாங்கள் கேள்விப்பட்டால் எடுத்துகிட்டு போகணும். இன்னொரு இடத்தில் சங்கராச்சாரியா சவுக் என்று சொல்லப்படுகிற அந்த ஆசிரமத்துக்கு போகும் வழியில் அதை வைத்தார்கள். அங்கிருந்தும் சிலை நகர்த்தப்பட்டது. மூன்றாவதாக அது இறுதியில் ஒரு வனத்துறையினுடைய விருந்தினர் விடுதியில் ஒரு கருப்பு பிளாஸ்டிக் பேக்கில் சுற்றப்பட்டு மூலையில் கிடத்தப்பட்டது. அந்த படத்தை நான் யூடியூபில் மற்றவுடன் பார்த்தவுடன் ஒரிசாவில் என்னால் உறங்க முடியவில்லை. ஏதோ மூச்சு திணறுவது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. திருவள்ளுவர் ஏன் அந்த சிலையை வைக்க வேண்டும் என்று கேட்டாரா? அப்படியே திருவள்ளுவரின் சிலை வைக்க வேண்டிய இடம் இந்திய நாடாளுமன்றத்தின் வளாகம், உச்ச நீதிமன்ற வளாகம், முடிந்தால் ஐநா சபை என்று நான் தொடர்ந்து பேசி வருகிறேன். அதற்கு எதுக்காக அங்கே போய் இருக்கணும்னு சொல்லப்போது, அதற்கு என்ன எதிர்வினை செய்வது? இந்த எதிர்வினை ஆகிய அழகிய சினத்தை என்னை போன்றவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் தான் செயல்படுத்த வேண்டும். எனக்கு உடனடியாக நினைவு வருவது ட்ராட்ஸ்கியிடம் நான் பேசி இந்த அழகிய சினத்தை எப்படி ஆற்றுப்படுத்துவேன் அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் நாங்கள் ஒரு திட்டமிட்டு எங்கள் ஊரில் மதுரை பக்கத்தில் நாட்டுப்புற பாடல்கள், தெம்மாங்கு பாடல்கள், திருவள்ளுவரினுடைய காமத்துப்பாலில் மட்டும் இதுவரை நான் திருவள்ளுவரினுடைய அறத்துப்பால் பொருள்பாலை பற்றும் ஒரு கவிதை கூட நான் எழுதியதில்லை. காமத்துப்பாலில் இருந்து பன்மாய கல்வன் இப்படி ஒரு தீயா, இதுதான் முதல் நூல். ஏனென்றால் திருவள்ளுவனுடைய வேட்டியின் நிறம் வெண்மை, அவர் கொண்டாடப்பட வேண்டியது அவரது இன்பத்துப்பால் ஒருவன்ற மாபெரும் கவிஞன் அப்படிங்கிற ஒரு முரணை முன்னிறுத்துவதற்காக நாங்கள் திட்டமிட்டோம். இந்த புத்தகத்தினுடைய ஆக்கத்தில் இது இந்த ஐ ஃபார் டீட்டெயில் அந்த இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த டீட்டெயிலிங் ட்ராட்ஸ்கி மாதிரி யாருமே பண்ணவே முடியாது. அந்த புத்தகம் சதுரமாக இருக்குமா, அந்த புத்தகத்தினுடைய உள்ளடக்கம் என்ன செய்ய போகிறோங்கிறது சதுரமாக இருக்குமா, செவ்வகமாக இருக்குமா, அளவு என்ன இருக்குங்கிற தீர்மானிப்பேன். இதில் 7 திருக்குறள். இந்த 7 திருக்குறளையும் நாங்கள் திட்டமிட்டு இதை ஆங்கிலத்தில் ஒரு உரை, தமிழில் எழுதியவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர், மூவா, நாமக்கல் கவிஞர், அதில் ஒரு அன்வர் பாட்சான்னு ஒரு இஸ்லாமியர் இருக்கணும், அதில் ஹெலினா கிறிஸ்டோபர் என்ற ஒரு கிறிஸ்தவர் இருக்கணும். இப்படின்னு திட்டமிட்டு 7 பேரையும், அதான் திருவள்ளுவருடைய பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இருக்க முடியும். அதற்கு பின்னால் இதுக்கு இந்த பாடல்களை எழுதியவன் நான், பாடியவர்கள் 7 இசை பாடகர்கள், இசையமைத்தவர் தாஜ்நூர். இதற்கு இவர் வரைந்திருக்கிற ஒவ்வொரு வண்ணப்படங்களையும் இந்த திருக்குறளை அவர் கையில் எழுதி வாங்கினார். இந்த திருக்குறள் ஒவ்வொன்றுக்கும் பாட்டிற்கு பின்னால் ஒரு படம் வரும். இந்த படம் எனக்கு தெரிந்த வரையில் நிறைய பேர் சொல்லுவாங்க, அழகியலோடு வெளியிடப்பட்ட ஒரு தமிழ் நூல் இது என்று. இதில் ஒரு ஒளிப்பேழை இருக்கும். இதில் எல்லாருடைய பெயரும் சமமாக இருக்கும். எழுத்து ஃபாண்ட் வித்தியாசமே இருக்காது. இதை எல்லாம் செய்ததற்கு பின்னால் நான் ட்ராட்ஸ்கியிடம் சொன்னேன், நாரத கான சபாவில் தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துவோம். அந்த நிகழ்ச்சியை நடத்தும் போது திருவள்ளுவர் பேரை சொல்லி நாங்கள் கேட்டோம். அவங்க திருவள்ளுவரை பற்றி தானே அப்படின்னாங்க. நாங்கள் பாட போகிறது பெரிய தெம்மாங்கிழே எந்த மாதிரி நாட்டுப்புறம்னு தெரியாது. நாங்கள் வச்சதுக்கு பின்னால் நான் ட்ராட்ஸ்கியிடம் ஒரு கோரிக்கை வைத்தேன். அந்த நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் அமர்ந்து தமிழ் பேசும்போது ஒரு சொல்லை நான் பயன்படுத்தினேன், திருவள்ளுவரின் தாடியின் நிழலில் கீழிருந்து நாம் தமிழ் பேசுவோம் அப்படின்னு. உடனே அவர் மைண்டில் பதிவாயிட்டு இந்த படம் வரைஞ்சது திருவள்ளுவருடைய சிலை, கன்னியாகுமரி சிலையிலிருந்து இதை உருவப்படுத்தி இதை தலையை போட்டது மட்டும் கிடையாது. அந்த நாரத கானா சபாவினுடைய டிஜிட்டல் ஸ்க்ரீன் எவ்வளோ உயரம், என்ன அளவு, சேரோட உயரம், கீழேருந்து பார்க்கும்போது எந்த ஆங்கிளில் கேமரா தெரியும்னு அதை டீட்டெயிலிங் பண்ணி நாங்கள் எல்லாம் உட்காந்து வைரமுத்து, பாரதிராஜா, நீதியரசர், மகாதேவன், நான் எல்லாரும் உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தும் போது அதுக்கு முன்னால் நீங்கள் உட்கார்ந்து பேசிங்கன்னா கரெக்டாக தாடிக்கு கீழே தான் எல்லாருமே இருப்பீங்க, நீங்கள் தாடிக்கு கீழே இருந்து தமிழ் பேசுவேன். அதுதான் ட்ராட்ஸ்கி மரபு. அப்படிலாம் அவர் செய்யும்போது சில நேரம் கண்ணில் தண்ணி வந்துடும். அந்த மாதிரி என்னடா அந்த மனுஷன் இப்படி சிந்திக்கிறாரு, இப்படி யோசிக்கிறாரு, சொன்னதை நம்ம போகிற போக்கில் சொல்லியிருப்போம். அதை அவ்வளவு தீவிரமாக யோசித்து அந்த துல்லியம், அதுதான் டீட்டெயிலிங், ஐ ஃபார் டீட்டெயில்.
பழகுனவங்களை எல்லாத்தையும் நெகிழ்ச்சி விளைவிக்கிறது. இவற்றை கேட்கறதுக்கு தொடர்ந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. இதை ஆவணப்படுத்தியே தீர வேண்டும் என்று ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் இதுவரை 8 மணி நேரத்தை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். மேலும் பல மணி நேரங்கள் அவள் பேசி எல்லாவற்றையும் பதிவு செய்ய வேண்டும் என்று இந்த அரங்கில் கேட்டுக்கொண்டே நான் உரிமை எடுத்துக்கொண்டு இடையிடையில் மீண்டும் மீண்டும் என்று நான் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். அதற்கான நிறைவுரைக்கான முறைப்படி அழைப்பை திரு சந்திரசேகரன் விடுப்பார். நான் இடையில் கேட்டேன், சௌரிராஜன் பேசுவாரா, கவிதா பாரதி பேசுவாரா என்று அவர்களிடம் கேட்டுக்கொண்டே இருந்தேன். அவர்களெல்லாம் பேச மாட்டார்கள் என்று அவர் சொன்னார். அவர்கள் செயல் மட்டும்தான் படுவார்கள், நாங்கள் பேசியும் செய்வோம் என்று சொல்லி இந்த முறைப்படி அழைப்பிற்காக